அதாவது பல்லையவனை எப்படி திரும்ப திரும்ப பிறந்து வந்து, அதாவது இந்தியாவுக்குள்ளார வந்து அங்கே இருக்கக்கூடிய தங்கங்கள், பொற்காசுகள் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிரேமலதா இவங்களும் அவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க. அதனால தான் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கடந்துக்கிட்டு அரசியல் பண்ணிவிட்டு விஜயகாந்தை வந்து ஜாதகம் ஜோசியம் சொல்லி சூழ்ச்சி பண்ணி பிரேமலதாலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை வந்து வேஷம் போட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பல்லையவனை வந்துட்டு திரும்ப திரும்ப இறந்து பிறந்து வரதுனால அவங்கள ஒரு பேயின்னே சொல்லலாம். போர்க்கடவுள்னு சொல்கிறத விட பல்லையவனை பேயின்னு சொல்லலாம். அதே போல் பிரேமலதாவும் ஒரு பேய். பிரேமலதா வந்து ஒரு பண பித்து பிடிச்ச பேய், பதவி பித்து பிடிச்ச பேய், பேரு புகழுக்கு ஆசைப்படுற ஒரு பேய். யார்? பிரேமலதா. இந்த பிரேமலதா வந்து பத்மாவதிக்கு வந்து ஒரு கொத்தடிமை. பிரேமலதா வந்து பல்லையவனாவின் கொத்தடிமை. அதனால வந்துட்டு இவங்க வக்காலத்து வாங்க தான் செய்வாங்க.